இது கோவில் அல்ல, மாமுனி என்று பட்டம் பெற்ற அகத்தியப் பெருமான் அவரின் சீடர் குருமுனி எனப்பட்ட உரோம முனிவர் தலைமையில் இயங்கிய ஒரு பெரும் ஆய்வுக்கூடம். தமிழ் டிராவல் டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து அழகன். இன்றைக்கு நாம கவரப்பேட்டை RMK பொறியியல் கல்லூரிக்கு எதிரில் 3 கல் தூரத்தில் அரியத்துறை என்ற ஊரில் அமைந்துள்ள வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க கோயிலுக்குள்ள போவோம். இந்த கோயிலோட வரலாறு என்ன, சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாலுகாவிற்கு உட்பட்ட கவரப்பேட்டைக்கு மேற்கு பகுதியில் 3 கல் தொலைவில் அரியத்துறை என்ற ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு திரு வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோவில். வரதமுத்தீஸ்வரர் என்ற பெயர் மாற்றப்பட்டு வரமூர்த்தீஸ்வரர் என்று அழைக்கப்படும் இக்கோவில் சென்னையில் இருந்து 40 கல் தூரத்தில் அமைந்துள்ளது. சென்னை மத்திய ரயில் நிலையத்தில் இருந்து கும்மிடிப்பூண்டி வரை செல்லும் தொடர்வண்டி வழித்தடத்தில் கவரப்பேட்டை ரயில் நிலையத்தில் இறங்கி மூவுருளி உந்து, அதாவது ஆட்டோ ரிக்ஷா மூலம் 4.5 கல் தூரம் பயணித்து இக்கோவிலுக்கு சென்றுவிடலாம். பேருந்து மூலம் வருபவர்கள் கவரப்பேட்டை பேருந்து நிலையத்தில் இறங்கி ஆட்டோ ரிக்ஷா மூலம் மட்டுமே திரு வரதமுத்தீஸ்வரர் கோவிலுக்கு செல்ல முடியும். வேறு எந்த போக்குவரத்து வசதியும் கிடையாது. நான் எனது பயணத்தை தேசிய நெடுஞ்சாலையில் சென்னை செங்குன்றம் அருகில் உள்ள வண்டலூர் மீஞ்சூர் புறவழிச்சாலை பாலத்தின் கீழ் இருந்து துவங்கினேன். சோழவரம் சுங்கச்சாவடியை கடந்த சில நிமிடங்களில் நம் கண்ணில் படும் கார்னோடை மேம்பாலம். கொடியவனின் தலை கொய்த ஆறு, அதாவது கொடுதலை ஆற்றை கடந்து நேராக தொடர்ந்த எனது பயணம் சில நிமிடங்களில் தச்சூர் கூட்டு சந்திப்பின் மேல் கட்டப்பட்டுள்ள 2வது பாலம் அண்டார்குப்பம் முருகன் கோவில் செல்ல இப்பாலத்தின் கீழ் வலது பக்கமாக நாம் திரும்ப வேண்டும். இரண்டு நிமிடங்களில் 3வது பாலம். இப்பாலத்தின் இறக்கத்தில் சிறிது தூரத்தில் இடது பக்கமாக வரும் சேவை சாலையில் திரும்பி பயணித்தால் சிறுவாபுரி முருகன் கோவில் சென்றுவிடலாம். எனது பயணம் 4ஆம் பாலத்தின் மேல் தொடர்ந்தது. இதுதான் சின்னம்பேடு பிரதான சாலை. இங்கிருந்து 3 கல் தூரத்தில் சிறுவாபுரி முருகன் கோவில் அமைந்துள்ளது. எதிர்வரும் 5ஆம் பாலத்தின் கீழ் இறங்கியவுடன் இடது பக்கமாக காணப்படும் TJS பொறியியல் பல் தொழில்நுட்ப பயிலகம், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் பெயர் பலகை. தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்த எனது பயணம் சற்று தூரத்தில் காணப்படும் நமது பயணத்தின் 6ஆம் மேம்பாலம். வெகு விரைவாக கட்டப்பட்ட இப்பாலம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமல் பல ஆண்டுகளாக மூடியே கிடக்கின்றது. பயன்பாட்டிற்கு வந்தால் இப்பகுதியில் போக்குவரத்து அனைவருக்கும் எளிதாகிவிடும்.
இப்பாலத்தை ஒட்டி இடது பக்க சேவை சாலையில் சிறிது தூரம் பயணித்தால் இடது பக்கமாக திரும்பும் வரமூர்த்தீஸ்வரர் கோவில் செல்லும் பிரதான சாலை. ஆகத்து 23 2024 அன்று நடைபெறவிருக்கும் குடமுழுக்கு விழாவிற்காக இவ்வூரே தயாராகிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கிருந்து 3 கல் தூரம் அரியத்துறை முக்கிய சாலையில் தொடர்ந்த எனது பயணம் சென்னைக்கு அருகில் 40 கல் தூரத்தில் மண் மணக்கும் அழகிய கிராமத்து சாலை. அடர்ந்த காட்டின் நடுவே காணப்பட்ட ஊர் என்பதால் ஆரணி என்றும், அவ்வூரை ஒட்டி ஓடும் ஆறு காட்டாறு எனப்பட்டு தற்பொழுது ஆரணி ஆறு என்றும், யாரும் அறிந்திடாத அந்த ஆற்றின் அழகிய கரைப்பகுதி அரியாத்துறை எனப்பட்டு யா எழுத்தின் கால் உடைந்து அரியத்துறை என்று பல ஆயிரம் வருட சிறப்புகளை தன்னில் அடக்கிக் கொண்டு இன்றும் சிறப்போடு காணப்படும் இந்த சிற்றூருக்கு சிற்றுந்து போக்குவரத்து வசதி செய்து கொடுத்தால் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று வரும் மாணவ மாணவியர் முதல் அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்வர். மற்றபடி 2, 3 மற்றும் 4 சக்கர வாகனங்களில் வந்து செல்வதற்கு சிறப்பான சாலை வசதி உண்டு. இயற்கையான இந்த சுற்றுச்சூழலை ரசித்துக் கொண்டே எனது பயணம் தொடர்ந்தது. 2.5 கல் தூரத்தில் காணப்படும் 3 சாலை சந்திப்பு. இந்த சந்திப்பில் நாம் இடது பக்கமாக திரும்ப வேண்டும். வரமூர்த்தீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழாவிற்கு முற்றிலும் தயாரான நிலையில் காணப்படும் அரியத்துறை எனும் சிற்றூர். இங்கிருந்து அரை கல் தூர பயணத்தில் நம் கண்ணில் படும் கோவில் வளாகம். மேலும் சில அடி தூரத்தில் வரமூர்த்தீஸ்வரர் கோவில் குளத்தை ஒட்டி வலது பக்கமாக திரும்பினால் சிவபெருமானால் மாமுனி என்ற பட்டம் சூடப்பட்டு முருகப்பெருமானால் புகழப்பட்ட அகத்தியப் பெருமானின் கட்டுப்பாட்டின் கீழ் அவரது சீடர் குருமுனி என்ற பட்டம் பெற்ற ரோமமுனிவர் தலைமையில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட ஒரு பெரும் ஆய்வுக்கூடம்தான் இத்திருக்கோவில். முனிவர்கள் என்ற பெயரில் நமது அறிவியல் வல்லுநர்கள் இங்கு வாழ்ந்து வணங்கி அறிவியல் அருள் பெற்ற திரு வரதமுத்தீஸ்வரரின் இலிங்க வடிவ தரிசனம் வேண்டி மிக ஆவலுடன் இத்திருக்கோவிலின் தெற்கு பக்க வாயிலை வந்தடைந்தேன். குடமுழுக்கு விழாவிற்காக திருப்பணி வேலைகள் நடைபெறுவதால் உங்களுக்காக என்னால் முடிந்தவரை சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து வழங்குகிறேன். அகத்திய மாமுனி தனது ஆராய்ச்சிக்காக மிக கவனத்துடன் உருவாக்கிய 108 சிவக்கோவில்களில் இதுவும் ஒன்று. நுழைவு வாயிலின் மேற்பகுதியில் ரிடப வாகனத்தின் மேல் மிகவும் வித்தியாசமாக கரு மீசையுடன் காணப்படும் சிவபெருமான், அவரின் இடப்பக்கத்தில் மரகதவள்ளி அம்பாள் மற்றும் வலப்பக்கத்தில் விநாயகப் பெருமான் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருப்பது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ள சிலை உருவம். விஜயநகர ஆட்சியாளர்கள் காலத்தில் புனரமைக்கப்பட்டுள்ள கோவில் நுழைவு வாயில் பிரம்மாண்டமாக இல்லை என்றாலும் ஒரு யானை சென்று வரும் அளவிற்கு நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நுழைவு வாயிலின் மேற்பகுதியில் காணப்படும்
அக்காலத்து உள்ளே வெளியே செல்வதற்கான அம்புக்குறியீடு போன்று செதுக்கப்பட்டுள்ள மீன் சிற்பங்கள். அருள்மிகு மரகதவள்ளி அம்பாள் உடனுறை வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோவில். ஒரு மூர்த்தியாய் எங்கும் வியாபித்து பல உயிர்களோங்கி நிற்க திரிமூர்த்தியாய் 3 தொழில்களையுமே நடத்தி திவ்யஞான பெருமூர்த்தியாய் உடையோடு எழுந்தருளி சிவஞான பேறு நல்க வரமூர்த்தியாய் இருந்த பெம்மானின் திருவடியை வணங்குவேமால். தெற்கு பக்க கருவறை வாயிலின் மேற்பகுதியில் நாட்டிய கோலத்தில் நடராசர், அருகில் உமை, நின்று வணங்கும் கோலத்தில் திரு நாவுக்கரசர், கார்க்கோடகன் மற்றும் புலிக்கால் முனிவர்களின் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தீயினும் வெய்யன் புனலிலும் தன்னியன், தீயினும் வெய்யன் புனலிலும் தன்னியன், ஆயினும் ஈசன் அருளறிவார் இல்லை, ஆயினும் ஈசன் அருளறிவார் இல்லை, தீயினும் வெய்யன் செய்யினும் நல்லன் அணியன் நல்லன்பர்க்கு, செய்யினும் நல்லன் அணியன் நல்லன்பர்க்கு, தாயினும் நல்லன் தாழ்சடையோனே, தாயினும் நல்லன் தாழ்சடையோனே, தீயினும் வெய்யன். குடமுழுக்கு விழாவிற்காக தயாராகும் கோவில் முதல் உட்பகுதி. தெற்கு பக்க கருவறை வாயிலில் இருந்து இடது பக்கமாக காணப்படும் கோவில் யாகசாலை. வலது பக்கமாக அழகிய தூண் சிற்பங்களுடன் காணப்படும் வசந்த மண்டபம். கோவில் முதல் உட்பகுதியின் தென்பகுதி மூலையில் விநாயகப் பெருமான் தனி சன்னதியிலும், கருவறை கோபுரத்தின் பின்பகுதியில் முருகப்பெருமான் தனி சன்னதியிலும் காட்சியளிக்கின்றனர். கோவிலின் கிழக்கு பக்க வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் நம் கண்ணில் படும் மனிதனின் முதுகுத்தண்டை மனதில் வைத்து வடிவமைக்கப்பட்டுள்ள உயர்ந்து நிற்கும் செப்பு கவசமிட்ட கொடிமரம். கொடிமர தரிசனம் கோடி புண்ணியம் என்று ஒரு அறிவியல் காரணத்திற்காக சொல்லப்பட்டது. அதனை தெரிந்து கொண்டு ஒரு நிமிடம் நின்று வணங்குங்கள். அருகிலேயே காணப்படும் தாமரை மலரை தலை கீழ் வைத்தது போன்று அமைக்கப்பட்டுள்ள பலிபீடம் நேர்மை, உண்மை, சத்தியத்துடன் லிங்க வடிவில் உறைந்து கிடக்கும் பரம்பொருளை காண உங்கள் மனதில் உள்ள அனைத்து அழுக்குகளையும் அறுத்து இங்கே வைத்து உள்ளே செல்லுங்கள். எளிமையான பலிபீட தத்துவம் இதுதான். பலிபீடத்தை கடந்தவுடன் தனது அரசரின் கட்டளைக்காக கண் இமைக்காமல் காத்து கிடக்கும் தேர்த்துகள் அளவும் நேர்மை பிசகாத சிவ ஆட்சியின் முதல் தளபதியான நந்தியம்பெருமான். சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி, சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி, கவலைகளை எந்நாளும் போக்கும் நந்தி, அரியத்துறை வரமுத்தீஸ்வரர் கோவிலிலே நடம் புரியும் கனிந்த நந்தி. கருவறைக்குள் நாக ஆபரண கவசத்துடன் உரோம முனிவரால் வடிவமைக்கப்பட்ட இலிங்க வடிவத்தில் சதுர வடிவ ஆவுடையின் மேல் காட்சி கொடுக்கும் வரமூர்த்தீஸ்வரர். கருவறை மண்டபத்திற்குள் சிறிய வடிவிலான நந்தி உருவம் இலிங்க வடிவிலான சிவனை பார்த்தபடியே அமர்ந்திருப்பது போன்று வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சிவன் பார்வதி திருமணக் கோலத்தில் காட்சியளிக்கும் சிலை உருவங்களும், தனி சன்னதியில் அருளை வாரி பொழியும் மரகதவள்ளி அம்பாள் சிலை உருவமும், சூரிய சந்திர கடவுளர்கள் தூண் சிற்பங்களிலும் காணப்படுகின்றனர்.
9 கிருகங்கள் சேர்ந்த சன்னதி இங்கு காணப்படவில்லை. வரமூர்த்தீஸ்வரர் அமர்ந்திருக்கும் கருவறையின் தெற்கு பக்க கோட்டப்பகுதியில் காணப்படும் கோட்ட விநாயகர் சிலைமேனி தங்கத்தால் ஆன மகுடத்துடன் தாமரை பீடத்தின் மேல் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். அருகிலேயே தெற்கு பார்த்த சிவவடிவத்தின் அழகிய சிலைமேனி கல்லால மரத்தடியில் ஆலமர் செல்வனாக நன்கு பின்னிய சட்டாமுடியுடன் தலையின் மேல் கங்கை, சூரியன், சந்திரன் மற்றும் வானோர்களையும் சூடிக்கொண்டு வலது கையில் அம்பு போன்ற நாக அத்திரத்துடனும் இடது கையில் இரவில் மட்டுமே பூத்து ஒளிரும் நிலோத்பவ தாமரை மலருடனும் அறியாமை எனும் தத்துவ உருவமான முயலகனை காலில் மிதித்தபடி காணப்படுகிறார். ஞானக்கடவுள் என்பதால் இவரை சுற்றி முடி நரைத்த முனிவர்கள் காட்சியளிக்கின்றனர். மேற்கு கோட்டப் பகுதியில் பல்லவர்கள் காலத்தில் இருந்து அனைத்து சிவக்கோவில்களிலும் தனது அடியும் முடியும் தெரியாதவாறு ஆதியும் அந்தமும் இல்லா பெருஞ்சோதியன் என்று அழைக்கப்படும் லிங்க வடிவத்திலிருந்து காட்சி கொடுக்கும் லிங்கோர்பவர் எனும் சிவத்திருமேனி, காட்டுப்பன்றி உருவத்தில் திரு மால், அன்னப்பறவை உருவத்தில் நான்முகன் மற்றும் தாழம்பூ, இந்த 4ம் சேர்ந்த கூட்டு சிற்பம்தான் லிங்கோர்பவர் சிலை உருவம். திரு மால் சுதை சிற்பத்துடன் காணப்படும் மேற்கு பக்க கருவறை கோபுரத்தின் சிறப்பான காட்சி. அழகிய சுதை சிற்பங்களுடன் காணப்படும் வடக்கு பக்க கருவறை கோபுரம் இக்கோட்டப்பகுதியில் காணப்படும் நான்முகன் சிலை உருவம். வலது கையில் மணி மாலை, இடது கையில் நீர்க்கரகம் மற்றும் நேர்த்தியான உடை அலங்காரத்துடன் காணப்படுகிறார். தெற்கு கோட்டப் பகுதியின் மற்றொரு சிறப்பம்சமாக மகிசன் எனும் கொடிய அரக்கனின் எருமை தலை கொய்து மக்களை காப்பாற்றிய தமிழர்களின் போர்க்கடவுளான கொற்றவை தெய்வம் இங்கு வலது கையில் சக்கரம், இடது கையில் சங்குடன் விஷ்ணு துர்கை என்ற பெயரில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். கருவறை கிழக்கு பக்க வாயிலில் இருந்து இடது பக்கமாக 5 சைவ கடவுளர்களில் ஒருவரும் சிவபெருமானுக்கு படைக்கப்படும் உணவு மற்றும் உடைகளின் அதிபதியான சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியில் மழு ஆயுதத்துடன் காணப்படுகிறார். கோவில் முதல் கோட்டப் பகுதியில் காணப்படும் 64 சிவ வடிவங்களில் ருத்ர வடிவம் என்று சொல்லப்படும் வைரவர் தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார். களிமண்ணால் செய்யப்பட்ட வைரவர் சிலை உருவம் இக்கோவிலில் மட்டுமே காணப்படுகிறது. இது இக்கோவிலின் மற்றொரு சிறப்பு. எங்கு தேடினும் காணப்படாத இக்கோவில் தலமரமான வன்னிமரம், அதற்கு பதிலாக வில்வம் கோவில் முதல் உட்பகுதிக்குள் காணப்படுகிறது. பல மருத்துவ குணங்கள் வாய்ந்த வன்னி மரம் மீண்டும் இக்கோவில் தலமரமாக நெடுவளர்ந்து இங்கு வரும் பக்தர்களுக்கு காட்சியளிக்க வேண்டும் என்பதே எனது அவா. இக்கோவிலில் காணப்படும் ஒரே ஒரு கல்வெட்டு இதுதான். மற்ற கல்வெட்டுகள் இதற்கு முன் நடந்த புனரமைப்பின் பொழுது அகற்றப்பட்டிருக்க வேண்டும். இந்த கல்வெட்டாவது காப்பாற்றப்பட்டு ஒரு முக்கிய இடத்தில் பதிக்கப்பட வேண்டும் என்பதே இக்காணொளி மூலம் வைக்கப்படும் கோரிக்கை. செம்புரை கற்கள், அதாவது லேட்ரைட் ஸ்டோன்கள் மூலம் கட்டப்பட்டுள்ள இத்திருக்கோவில் குளம் கோவிலுக்கு நேர் எதிராக காணப்படுகிறது.
பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படும் இக்குளத்தின் இன்றைய நிலை இதுதான். அரசாங்கம் தூர்வாரி அழகுபடுத்தி கொடுத்தாலும் குப்பை கூளங்கள் இல்லாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை இவ்வூர் மக்களுக்கும் இக்கோவிலை நோக்கி வரும் பக்தர்களுக்கும் கண்டிப்பாக உண்டு. தெருக்களில் குப்பை போடுபவர்களுக்கு பெரும் அபராதத்துடன் கூடிய கடும் தண்டனை விதிக்கப்பட வேண்டும். பெரிய அளவில் சுற்றுலாத்தலங்கள், கோவில்கள் போன்ற இடங்களில் தெருக்களில் குப்பைகளை போடுவது, வைப்பது சட்டப்படி குற்றமாகும் என்ற விளம்பரங்களை அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்று சேரும் வகையில் செய்திடுங்கள். இது கலிகாலம். சிறு குற்றங்களுக்கும் இங்கு கடுமையான தண்டனை தேவைப்படுகிறது. உரோம முனிவர் காலத்திற்கு பிறகு இங்கு 100 ஆண்டுகளுக்கும் மேல் வாழ்ந்ததாக சொல்லப்படும் முகுந்த முனிவருக்கு சிவபெருமானின் ருத்ர ரூபமான காலபைரவர் காட்சி கொடுத்ததாக சொல்லப்படும் இடம் கோவில் வெளிப்பகுதியில் உள்ளது. காலபைரவர் தலையில் இருந்த கங்கை நீர் அவர் சடைமுடி மூலமாக வடிந்து அவர் காட்சி கொடுத்த இடத்தில் வீழ்ந்து தேங்கி வற்றாத சுனையாக இக்காலம் வரை தொடர்வதாக சொல்லப்படுகிறது. ஆரணி ஆறு வற்றினாலும் இந்த சுனையில் காணப்படும் நீர் வற்றவே வற்றாது என்பதே இவ்வூர் மக்களின் நம்பிக்கை. கோவில் பின்பக்க சுவற்றை ஒட்டி காணப்படும் மலர்களின் தோட்டம். இம்மலர்களின் நடுவிலிருந்து கருவறை கோபுரத்தின் அழகிய காட்சி. ஒரு சாபத்தினால் கிருஷ்ணர் இங்கு அரச மரமாக 1000 ஆண்டுகளை கடந்து நெடுவளர்ந்து நிற்பதாக சொல்லப்பட்டாலும் பல மருத்துவ குணங்கள் வாய்ந்த மரம் என்பதால் இது அரச மரம் என்று சிறப்பான பெயருடன் அழைக்கப்படுகிறது. வேப்பமரம் போன்று அரச மரத்தில் இருந்து வரும் சுத்தமான பிராணவாயுவை சுவாசித்தால் நமது உடல் புத்துணர்ச்சி பெறும் என்ற அறிவியல் காரணத்திற்காகத்தான் அரச மரத்தை சுற்றி வந்தால் நன்று என்று நமது பெரியோர்கள் சொல்வதுண்டு. அரச மரங்களின் நன்மை பற்றி அறியாரிடம் இருந்து பாதுகாக்கத்தான் அம்மரத்தடியில் பிள்ளையார் சிலை உருவங்கள் வைத்து வணங்கப்படுகிறது. 1000 ஆண்டு கால மரம். அதனால் இக்கோவிலை நோக்கி வாருங்கள், இந்த அரச மரத்தினை சுற்றுங்கள். கண்டிப்பாக உங்கள் உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சி கிடைக்கும். கோவில் பின்புற சுவற்றின் வெளிப்பகுதியில் அகத்திய மாமுனியால் குருமுனி என்று பட்டம் சூட்டப்பட்ட அக்காலத்து அறிவியல் வல்லுநர்களில் ஒருவரான உரோம முனிவர் ஒரு கூரையின் கீழ் தனி சன்னதி போன்ற அமைப்பில் சிலை உருவமாக இங்கு வரும் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். இவர் உடல் முழுக்க ரோமங்கள் காணப்பட்டதால் உரோமர் என்று சக முனிகளால் அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. உரோமர் சன்னதியை ஒட்டி காணப்படும் நாகர் சிலை உருவங்கள். நெடுங்காலமாக நாம் தொடர்ந்து வரும் நாகர் வழிபாடு. அதற்கும் ஒரு அறிவியல் சார்ந்த காரணம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது கோவில் அல்ல. மாமுனி என்று சிவபெருமானால் பட்டம் சூட்டப்பட்டு முருகப்பெருமானால் புகழப்பெற்ற அகத்தியப் பெருமான் தனது ஆராய்ச்சிக்காக உருவாக்கிய 108 ஆராய்ச்சி கூடங்களில் அவரின் சீடர் குருமுனி எனப்பட்ட
உரோம முனிவர் தலைமையில் இயங்கிய ஒரு பெரும் ஆய்வுக்கூடம். இது பல சிவக்கோவில்களின் மேற்கூரையில் மிகச் சாதாரணமாக காணப்படும் புடைப்பு சிற்பம். பாம்பு சந்திரனை விழுங்கும் காட்சி என்று உண்மை மறைக்க சொல்லப்பட்டாலும், நுண்ணோக்கி இல்லாத காலகட்டத்தில் உயிர் உருவாக்கும் அணுக்களை கண்டுபிடித்து தமிழன் மேற்கொண்ட ஆராய்ச்சிகளின் ஆதாரம்தான் இந்த புடைப்பு சிற்பம். வரமூர்த்தீஸ்வரர் கோவில் மண்டபத்தின் மேற்கூரையின் வயது 1000 ஆண்டுகளாவது இருக்கக்கூடும். நுண்ணோக்கி கண்டுபிடித்த ஆண்டு 1677. உயிரணுக்களை பற்றி அவர்கள் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்த காலம் 1697. ஆகவே உயிர் அணுக்கள் பற்றிய அறிவியல் அறிவும் வெளிநாட்டவர் நம்மிடம் இருந்து எடுத்துக்கொண்டதே. இக்கோவில் மண்டபத் தூண்களில் காணப்படும் ஒரு தாயின் வயிற்றுள் இருக்கும் குழந்தையின் வளர்ச்சி குறித்த தத்ரூபமான சிற்பங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் உள்ளன. இது போன்று அறிவியல் சார்ந்த பல சிற்பங்கள் 1000 ஆண்டுகளை கடந்த அனைத்து சிவக்கோவில்களிலும் காணப்படுகின்றன. இங்கிருந்துதான் உங்கள் பாட புத்தகங்களுக்கு அறிவியலாக சென்றன. கோவில்களில் காணப்படும் இவ்வகையான சிற்பங்களை பார்த்து சாதாரணமாக கடந்து செல்லாதீர்கள். மாமுனிகள், முனிவர்கள், முனிகள் என்ற பெயரில் தனது பற்றுகள் அனைத்தையும் துறந்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட உங்கள் முன்னோர்களின் அறிவியல் அறிவை பார்த்து பெருமை கொள்ளுங்கள். ஆதிசித்தன் சிவன் சொல்லியும் கேட்காத கூட்டத்திடம் இருந்து தமிழை காப்பாற்ற அவதாரம் எடுத்த பார்ப்போற்றும் பேரழகன், பிரணவத்தின் பொருளை நான்முகன் எனப்படும் பிரம்மனுக்கு உரைத்து சுப்பிரம்மன் என்று பெரும் பட்டம் பெற்ற முருகப்பெருமான் போன்றோர் நமக்கு கொடுத்த அறிவியல் அறிவு கோவில்களில் மட்டுமே ஒளிந்து கிடக்கின்றன. அவைகளை அறிந்து உணர்ந்து தெளிந்து நமது சந்ததிகளுக்கு கொண்டு சேர்ப்போம். குடமுழுக்கு விழாவிற்காக தயாராகிக் கொண்டிருக்கும் யாகசாலை. இக்காணொளியை நீங்கள் பார்க்கும் பொழுது குடமுழுக்கு விழா முடிந்து திரு வரமூர்த்தீஸ்வரர் கோவில் புது பொலிவுடன் காட்சியளித்திருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் வந்து செல்ல வேண்டிய சிவத்தலங்களில் அரியத்துறையில் அமைந்துள்ள இந்த வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோவில் முதன்மையான இடத்தில் உள்ளது என்பதே உண்மை. அவ்வளவுதாங்க. இந்த அரியத்துறை வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோவில் பற்றி எனக்கு தெரிந்த தகவல் அனைத்தையும் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ் டிராவலர் டிவி யூடியூப் சேனலை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.